அண்டார்டிக் ட்ரீட்டி 1959. 1959 டிசம்பர் 1 அண்டார்டிக் ஒப்பந்தம் என்று அழைக்கப்படும் சர்வதேச ஒப்பந்தத்தில் 12 நாடுகள் கையெழுத்திட்டன. இந்த ஒப்பந்தம் 1961 ஜூன் 23 அன்று நடைமுறைக்கு வந்தது. 1957 முதல் 1958 வரை சர்வதேச புவி இயற்பியல் ஆண்டு அனுசரிக்கப்பட்டது. இந்த காலகட்டத்தில் அண்டார்டிகாவில் பல நாடுகளின் அறிவியல் ஆய்வுக் குழுக்கள் எந்தவித அரசியல் முரண்பாடுகளும் இல்லாமல் இணைந்து பணியாற்றின. இந்த வெற்றிகரமான ஒத்துழைப்பே இந்த கண்டத்தை இராணுவமயமாக்காமல் விஞ்ஞான நோக்கங்களுக்காக மட்டுமே பயன்படுத்த ஒரு நிரந்தர ஒப்பந்தம் தேவை என்ற எண்ணத்தை உருவாக்கியது. அப்போது அண்டார்டிகாவில் தீவிரமாக பணியாற்றிய அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பெல்ஜியம், சிலி, பிரான்ஸ், ஜப்பான், நியூசிலாந்து, நார்வே, சோவியத் யூனியன், தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து, அமெரிக்கா ஆகிய நாடுகள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இதன்படி அண்டார்டிகா கண்டம் முழுவதும் அறிவியல் ஆய்வுக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். இராணுவ தளங்கள் அமைத்தல், இராணுவ பயிற்சிகள், ஆயுத சோதனைகள் அல்லது எந்தவொரு இராணுவ நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது. அறிவியல் ஆய்வுகளின் முடிவுகள், தரவுகள், திட்டமிடல் மற்றும் பணியாளர்கள் ஆகியவற்றை தடையின்றி பரிமாறிக்கொள்ளுதல் மற்றும் கூட்டு செயல்பாடுகளை ஊக்குவித்தல் போன்றவை அனைத்து நாடுகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. கையெழுத்திட்ட எந்த ஒரு நாடும் ஒப்பந்தம் நடைமுறையில் இருக்கும் வரை இந்த கண்டத்தில் புதிதாக எந்த ஒரு பிராந்திய உரிமையையும் கோருதல் கூடாது என்பதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த ஒப்பந்தம் அண்டார்டிகாவில் அணு ஆயுத வெடிப்புகள் அல்லது கதிரியக்க கழிவுகளை அப்புறப்படுத்துதல் ஆகியவற்றை தடை செய்தது. இந்த ஒப்பந்தம் 1959 கையெழுத்திடப்பட்ட பின்னர் உலகின் பல நாடுகள் இதில் இணைந்துள்ளன. இந்தியா 1983 ஆண்டில் இந்த குழுவில் இணைந்தது. இந்த ஒப்பந்தம் அண்டார்டிகாவை இராணுவ போட்டியில் இருந்து விலக்கி சர்வதேச அறிவியல் ஒத்துழைப்புக்கான ஒரு தனித்துவமான எடுத்துக்காட்டாக இன்று வரை செயல்பட்டு வருகிறது. இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக மேலும் பல துணை ஒப்பந்தங்கள் பின்னர் உருவாக்கப்பட்டன. அண்டார்டிக் ஒப்பந்தம் என்பது அரசியல் முரண்பாடுகளுக்கு மத்தியில் அமைதி மற்றும் அறிவியலுக்காக ஒரு கண்டம் முழுவதையும் ஒதுக்கி மனித குலத்தின் கூட்டு சிந்தனையின் வெற்றியை பறைசாற்றும் நிகழ்வாக வரலாற்றில் பதிவானது.